ஏங்க அதிமுகவுக்கு யார் தலைமை தேர்தலுக்கு பிறகு என்பது அதிமுக தொண்டர்கள் தீர்மானிப்பாங்க. இங்க ஓபிஎஸ் அவர் முதலமைச்சராக அதிமுக அமர்த்துச்சு. இன்றைக்கு அவர் அனாதையாக அண்ணாமலைக்கு அடிமையாக ஒரு சீட்டுக்கு அண்ணாமலை கிட்ட கெஞ்சி போட்டி போடுகிற நிலையில அவர் இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார். நீங்க அவர் பின்னாடி அதிமுக காரங்க அணிவகுத்துருவாங்கன்னு சொல்லி பேசுறாரு. எப்படி அப்ப அணிவகுத்திருந்தா எப்பவோ அவர் அதிமுக பொதுச் செயலராக இருப்பார்ல. ஓபிஎஸ்க்கு இருக்கிற மிகப்பெரிய பலகீனமே சாதி அரசியல். அவரும் தினகரனும் சசிகலாவும் அடுத்து பாஜகவினுடைய நிரந்தர அடிமையாக இருக்கிறார் என்பதுதான். ஓபிஎஸ் நான் பாஜகவுக்கு அடிமை இல்லைன்னு நிரூபிக்க முயற்சிக்கிறார். அண்ணாமலை என்ன சொல்றாரு? இல்ல அவர் எங்க கிட்ட இருக்கிற நிரந்தர அடிமைதான் என்று அவர் உறுதிப்படுத்துகிறார். அதே மாதிரி பல நீங்க அதுல ஒவ்வொன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே அதாவது தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத விமர்சனங்களை தான் அண்ணாமலை அந்த பேட்டியில முன்வைத்திருக்கிறார்.